வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சப்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு வர நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு டக்குன்னு உங்களை ரீச் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு சப்ஜி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியம்க்கு மாற்றிடுறேங்க. மீடியம்க்கு மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் தாங்க சேர்த்திருக்கோம். இப்போ இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் நம்ம இப்போ உடச்சி வச்சுருக்க இந்த முட்டையை சேர்த்திடலாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை போல் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் கோழி முட்டை தான். நம்ம வந்து ஆர்கானிக் கோழி முட்டையில் எடுக்க கிடையாது. நார்மலாக ப்ராய்லர் கோழி முட்டை தான் எடுத்திருக்கோம். அது டேஸ்ட்டுக்காக லைட்டாக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போது இந்த முட்டையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொடி மாஸ் போல் வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை அப்படியே இந்த எண்ணெயில் வந்து இது போல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த பொரியல் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். அதாவது ஓவர் குக்கும் பண்ணிடக்கூடாது. அதுக்காக கொலன்னு இருக்கிற மாதிரியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அது நல்லா குக் ஆகட்டும். இதுலேயே நீங்கள் வந்து கொஞ்சமாக குறுமிளகு தூள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்க கிடையாது. இந்த முட்டையை இது போல் இல்லாமல் நம்ம வந்து சின்ன டிஃபன் பாக்ஸ்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ வந்து கொஞ்சம் உப்பு மிளகு போட்டு நல்லா பீட் பண்ணி இட்லி குண்டால வச்சு வேக வச்சு எடுத்து கூட நம்ம இந்த பன்னீர் பீசஸ் போல் கூட கட் பண்ணி இந்த சப்ஜிக்கு சேர்க்கலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இட்லி குண்டால வேக வைக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. அதனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுன்னா இதுதான் ஈஸியாக இருக்கும், ஈஸி மெத்தடாக இருக்கும். அதனால நான் இது போல் ஸ்க்ராம்பிள்ட் எக் போல் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் உதிரியாக இருக்கட்டும். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப மத்தமாகவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லா உடச்சி விட்ட மாதிரி இது போல் புரட்டி கொடுத்துட்டே இருந்திங்கன்னா நமக்கு ஈஸியாகவே குக் ஆகிடுங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு நான் சொன்னது போல் அந்த சப்ஜியில் வச்சு எடுக்கிறதுக்கு ஒரே அழகு போகாமையும் நம்ம எல்லாருக்கும் ஈவனாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தி விட்ட மாதிரி பண்ணது. இப்போ இந்த முட்டை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்ததாக நான் திரும்பவும் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இப்போ பேன் நல்லா சூடானோம். ஃப்ளேம் வந்து நல்லா சிம்முக்கே மாற்றிட்டேன். ஏன்னா இது காஸ்டிக் அயனுங்கிறதுனால நான் நல்லா சிம்முக்கே மாற்றிருக்கேன். ஏன்னா நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டோன்னா டக்குன்னு கரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாமே சொதப்பிடும். அதனால எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இந்த மசாலாலாம் போட்டோன்னா வந்து நமக்கு டக்குன்னு கரிஞ்சு போயிடும். சேம் டைம் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் கொஞ்சம் மிதமான சூடாக இருக்குது இப்போ எண்ணெய். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டையை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கூட 2 லவங்கம், சின்ன ஏலக்காவை 2 சேர்த்திருக்கேங்க. கூடவே சாஜீரா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட சாஜீரா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் சீரகமாகவே சேர்த்திக்கோங்க, தப்பு கிடையாது. அடுத்ததாக சின்னதாக பிரிஞ்சி இலை 1 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் இதோடவே சேர்த்து இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலாவெல்லாம் வதக்கி கொடுக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அது பிஞ்சாக இருக்குது, அது உள்ளே வந்து முத்துக்கள் கம்மியாக இருக்குது, சப்பையாக இருந்ததுனால நான் 2 சேர்த்திருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 ஏலக்காய் போடுங்க. ஏன்னா ரொம்பவும் ஃப்ளேவராக இருந்ததுன்னா நமக்கு நல்லா இருக்காது சப்ஜி. அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக நான் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த நீங்கள் ரஃபாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது போல் நீளமாக கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ண வெங்காயம் வந்து சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக லைட்டாக நான் உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முட்டையிலும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் வேகிறதுக்காக திரும்பவும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன், அதிகமாக சேர்க்க கிடையாதுங்க. இப்போ இந்த வெங்காயத்தை இந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வதக்கி கொடுக்கலாங்க. ஏன்னா இந்த சப்ஜிக்கு நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்குறதே இந்த வெங்காயம் தக்காளி மட்டும்தான். அதனால் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பச்சையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் நிறம் மாறி கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாங்க. அந்த வரைக்கும் நம்ம லைட்டாக இது போல் வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த சப்ஜி பார்த்திங்கன்னா நமக்கு
சப்பாத்தி கூட புல்கா கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பொதுவாக சப்பாத்தினாலே மேக்ஸிமம் நம்ம உருளைக்கிழங்கு குருமா இது போல் தான் செய்வோம், இல்லாட்டி பன்னீர் பட்டர் மசாலா இது போல் செய்வோம். இது மாதிரி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு இது போல் செய்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்மக்கிட்ட முட்டை 2 முட்டை இருந்தால் கூட போதும், இது போல் நம்ம ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் நான் சொன்னது மாதிரி இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வந்து நம்ம ஸ்டீமரில் இந்த முட்டையை வந்து கேக்காட்ட அவிச்சு எடுத்து கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்தா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு, நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜ் வதங்கின வரைக்கும் போதுமானது. இப்போது இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கி கொடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம எண்ணெய் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த டைம்லேயே கூட சேர்த்தா கூட இன்னும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே பண்ணிட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது வந்து இதே வந்து இன்னொரு மாடலில் பண்ணணுன்னா நம்ம இந்த வெங்காயத்தில் வதக்குறோம் இல்லைங்களா, இதையும் நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்திட்டோம்னா நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலா டைப்பில் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த வெங்காயத்தெல்லாம் அரைக்க போகிறது இல்லைங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். நான் இங்கே வந்து மிளகா பொடி முதல்ல சேர்த்திக்கிறேங்க. உங்கள் வீட்டில் இருக்க மிளகா பொடியோட காரம் எனக்கு தெரியாது, அதே போல் உங்கள் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னு தெரியாது, அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக நான் இங்கே வந்து மட்டன் மசாலா தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. அடுத்ததாக மல்லித்தூளும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக நான் இதோட குருமிளகு தூள் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்திக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் சேர்த்திருக்கோம், கூடவே குருமிளகு தூளும் சேர்த்திருக்கோம். அதனால் காரத்தை உங்கள் வீட்டுக்கு ஏற்றாற் போல் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் இதோட சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணோன்னா இந்த மசாலா பொடியெல்லாம் தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுட்டு இப்போ இதை வதக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு பச்சை மணமும் போயிடும், சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். அந்த பச்சை மணம்லாம் போயிட்டு சூப்பராக குக் ஆகிடும். கலரும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இது போல் வதக்கி கொடுங்க. பார்த்திங்கன்னா கலரும் பாருங்கள் நல்லாவே இருக்குது. இதுலேயே நீங்கள் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க, நான் இன்றைக்கி போட கிடையாது. காஷ்மீரி சில்லி போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், பார்க்கறக்கே நல்லா இருக்கும். அது போல் கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். அடுத்ததாக நான் பெரிய தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 பழுத்த தக்காளியை நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக நல்லா மிக்சரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த தக்காளி சேர்த்திருக்கோம். இந்த தக்காளியில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம இது போல் வதக்கி கொடுக்கலாங்க. அந்த பச்சை மணம்லாம் போகிற வரைக்கும் நம்ம இது போல் லைட்டாக வதக்கி கொடுக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்திடலாங்க. இப்போது நம்ம வெங்காயத்துலேயும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏற்கனவே நம்ம முட்டையில் உரப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருந்தேன். அடுத்ததாக வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக சேர்த்திருந்தேன். இப்போது கிரேவிக்காகவும் நம்ம இப்போது இதில் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் அப்படியே குக் பண்ண விட்டு எடுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தக்காளியில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் நல்லா குக் ஆகி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பார்த்திங்கனால சூப்பராக இருக்குது. இது வெறுமனே இப்படியே கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த முட்டையை இந்த தொக்கோட சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த முட்டையோடு சேர்ந்து இந்த மசாலாவும் சேர்ந்து வேகும்போது அதில் இருக்க இந்த ஜூஸி கன்சிஸ்டன்சியில் முட்டையெல்லாம் பிடிச்சிக்கும். அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நமக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போது இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்து செமி கிரேவியாக வேணும்னா இனி கூட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது போல் ட்ரையாக இருந்தாலும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது போலையும் செய்து சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 பர்சனுக்கான அளவு தான் நான் செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். வேணும் அப்படின்னா இனி கூட கொஞ்சம் உங்களுக்கு தளர்த்தியாக வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்திக்கோங்க.
இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோடு சேர்ந்து இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் வேகட்டும். சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இங்கே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பட்டர் சேர்த்திருக்கேன். பட்டர் வந்து ஒரு ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டாபா ஸ்டைலில் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்திடலாங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு கசூரி மேத்தி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக இது போல் க்ரஷ் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான புர்ஜி சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. எக் புர்ஜி சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி புல்காவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை திரும்பவும் நம்ம லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்தோன்னா அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தி புல்காவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ஆப்டாக இருக்குங்க, இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம டக்குன்னு ஏதாவது செய்யணும், வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிற டைமில் இது போல் செய்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம செய்த இந்த எக் புர்ஜி மசாலா சப்ஜி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.